திருநங்கைகளை கேலியா காட்டியிருக்கிற எல்லா படத்தையும் என்ன கேட்டீங்கன்னா நான் வெறுப்பேன். என்ன காதலுக்காக நீ திருநங்கையா மாறுனா நான் மாற மாட்டேன். பெண்ணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க, ஆணோடு ஆணாக செக்ஸ் வச்சிருக்கோம், திருநங்கைகளோட ஆண்கள். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஜி.வி. பெருமாள். நான் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன். படத்தின் பெயர் சரீரம். சரீரம் என்பது குரான், பைபிள், பகவத்கீதையில சரீரத்தை பத்தி பார்த்தீங்கன்னா, எவன் ஒருவன் உடலை காப்பாற்றுகிறானோ, அவன் சரீரத்தை காப்பாற்றுகிறானோ அவன் ஆயுள் 200 இல்லை 400 வருடம் வாழலாம் என்பது நம்மளுடைய குரான்லயும் பைபிள்லயும் பகவத்கீதையிலையும் சொல்லி இருக்கு. ஆனா மனிதனாகிய நாம் இந்த சரீரத்துக்கு துரோகம் பண்றோம். ஆகையால இந்த சரீரத்தை துரோகம் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய சரீரத்தின் மூலயமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறேன். இந்த 100 வருட சினிமா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜ் இருக்கும். ஆனா நான் எடுத்திருக்கிற படம்னா, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த சரீரத்தை தகப்பனிடம் ஒப்படைக்கிறது. அந்த தகப்பன் அந்த குழந்தையை அந்த தாயுடன் பாதுகாத்து அந்த சரீரத்தை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குகிறது. 16 வயது அடைந்த பிறகு அந்த சரீரமானது அந்த குழந்தை 16 வயதிலே மாற்றிக்கொள்கிறது. ஒன்று, தன் சரீரத்தை போதைக்காகவும் தன் காதலுக்காகவும் தன் சரீரத்தை மாற்றுகிறது. அதை மாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து, ஆழமான கருத்து. இதை நம்ம பத்திரிகை நண்பர்கள் அத்துணை பேருமே போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தோஷ்னி. நான் இதில் சந்தோஷ்னின்ற ஒரு திருநங்கை ரோல் பண்ணியிருக்கேன். சரீரம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, எங்களோட உணர்வுகளுக்காகவும் நாங்கள் இயற்கையாகவே திருநங்கைகளாக சில பேர் இருந்திருந்து அவங்க எங்களுக்காக நாங்கள் ஒரு சரீரத்தை மாற்றிக்கிறோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கதையில் காதலுக்காக தன்னோட உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக இவங்க சரீரத்தை மாட்டிக்கிறாங்க. மக்கள் நீங்கள் இதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். ஏன்னா கதைகள் நான் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய எங்களோட உணர்வுபூர்வமான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, அநேக தமிழ் சினிமாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80லேருந்து வருகிற தமிழ் சினிமாங்கள், அநேக சினிமாங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் எந்த விதமான சினிமாங்களை பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை ஒரு கேலியாகவும் ஒரு கிண்டல் ஒரு கேலி விதமாக தான் ஒரு கேலி பேசுகிற கிண்டல் விதமாக திருநங்கைகள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம சரீரம் படத்தில் நம்ம ஜி.வி. பெருமாள் சார் திருநங்கைகளுக்கு அப்படிப்பட்ட இதுவும் இல்லாமல் திருநங்கைகள் எல்லாருமே எல்லாருமே அவங்களும் ஒரு சமம் தான், அவங்களும் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு முன்மையில் வரவங்க. ஏன்னா அந்த ஜட்ஜு பேசும்போது அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் அந்த டைலாக்லாம் நல்லாவே இருக்குது. அதனால் மக்கள் இந்த படத்தை வருகிற செப்டம்பர் 26 ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் மக்கள் இதை நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் ஒரு 10 திருநங்கைகள் கிட்ட இது நடிச்சிருக்கிறோம். அநேக படங்களில் பார்த்தீங்கன்னா திருநங்கை வேடத்துக்கும் ஆண்களுக்கு அந்த திருநங்கை வேடம் போட்டு நடிக்க வைப்பாங்க. ஆனால் ஜி.வி. பெருமாள் சார் எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால் பெருமாள் சாருக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த படம் மென்மேலும் வளரணும். இந்த படம் உண்மையான இந்த கதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விருதுக்கான ஒரு கதை தான் இது. அதனால் மக்களாக நீங்கள் நல்ல இந்த படத்தை புரிஞ்சுக்கோங்க. இயற்கையாகவே நாங்கள் திருநங்கைகளாக மாறிக்கிறோம். ஆனால் அவங்க காதலுக்காக தன்னோட சரீரத்தை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னோட பழைய வாழ்க்கையை அவங்க தொடர்றாங்க. அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்தை மக்கள் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்த ஜி.வி. பெருமாள் சாருக்கும் மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. அது மட்டும் இல்லாத ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்கு எந்த விதமான அந்த ஜெண்டர் பாகுபாலிட்டி அந்த இது இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாகவே எல்லாமே நடத்தினாங்க. எல்லாமே எங்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுனாங்க. மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சாங்லாம் நல்லா வந்திருக்கு. ஆனால் மக்கள் வருகிற செப்டம்பர் 26 தேட்டரில் போய் நீங்கள் இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பீடு திட்டம். இப்போ திருநங்கையாக மாறுறோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு ஆணிலிருந்து ஒரு திருநங்கையாக இயற்கையாகவே நான் பிறந்து திருநங்கையாக மாறணும்னு வச்சுக்கணும். ஒரு காப்பீடு திட்டம் கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு கொடுப்பாங்க.
அந்த கார்டை வச்சு நாங்கள் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக சமூக நலத்துறைக்கு கீழே வந்து அந்த கார்டு இயங்கும். அது மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு அட்டை கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு இப்போ ஃப்ரீயாகவும் சர்ஜரி நிறைய பேர் வந்து பண்ணிக்கலாம். எல்லோருக்குமே வணக்கம். எல்ஜிபிடி அப்படின்னும் போது எல்லா சம்பந்தப்பட்ட, அதாவது பெண்ணாக இருக்கிறவங்க, பெண்ணாக செக்ஸ் வச்சுக்கிறவங்க, ஆணோடு ஆணாக செக்ஸ் வச்சிருக்கவங்க, திருநங்கைகளோட ஆண்கள், இது போல பலதர பக்கத்துல எல்ஜிபிடிக்கு சொல்றாங்க. இப்ப சார் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைங்க நாங்க முழுசா எங்களோட உணர்வே பெண்ணு தான். எங்களுக்கு பெண் தான் வேணும். எதுக்கு இருக்கிற ஆப்போசிட் பர்சன் ஒரு பெண்ணா இருந்தா நாங்க அவங்க சகோதரியா தான் பார்ப்போம். அவங்கள வேற கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. ஒரு ஆண் இருந்தா அந்த ஆணுக்கு என் மேல ஈர்ப்பு இருந்தா அது நாங்க வேற மாதிரி பார்ப்போம். அந்த ஆண் எங்களை சகோதரியா பாக்குறான் அப்படின்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அந்த ஆணை நாங்க சகோதரனா தான் பார்ப்போம். அதனால எல்லா ஆண்களையும் நாங்க தப்பா தான் பார்ப்போமா அப்படின்னா அது இருக்கவே முடியாது. அத வேற மாதிரி சொசைட்டி ஏத்துக்கிறாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா அதுதான் சார் ஜிவி பெருமாள் சார் கிளியரா சொல்லியிருக்காரு. காதலுக்காக தான் அவங்கள மாத்திக்கிறாங்க. அவங்க அத விருப்பப்படல. அவங்க திருநங்கையா திருநம்பியா மாறதுக்கு அந்த ஆணும் அந்த பெண்ணும் விருப்பப்படல. காதலுக்காக நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்திருக்கோம். என்னென்னவோ ஸ்டோரி சொல்லுவாங்க. சில திரைப்படங்கள், முக்கவாசி படங்கள்ல எங்களை ஒஸ்டா தான் காட்டியிருப்பாங்க, ஒரு கேலி பொருளை தான் காட்டியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா படத்தையும் இருக்கிறேன். திருநங்கைகளை கேலியா காட்டியிருக்கிற எல்லா படத்தையும் என்ன கேட்டீங்கன்னா நான் வெறுப்பேன். ஆனா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னா அது ஒரு சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அது சந்தோஷமா நீங்க எல்லாரும் ரசிப்பீங்க. ஆனா இந்த படத்தை நாங்க பெருமையா பார்க்கறோம். அதை நீங்க நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சா பேசுறீங்க, நாங்க ரொம்ப பெருமையா பாக்குறோம். ஏன்னா காதலுக்காக அந்த உணர்வை ரொம்ப பெருமையா சார் காட்டியிருக்காரு. ஆனா அதே மூவில கடைசியில நீங்க பண்றது தப்புன்றது ஒரு சட்டபூர்வமாவும் சொல்லிடுறாரு. அதாவது இயற்கையாவே ஏத்துக்கணும். நாங்க இயற்கை. இப்ப என்ன வந்து காதலுக்காக நீ வந்து திருநங்கையா மாறுனா நான் மாற மாட்டேன். நான் திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் நீ என்ன காதலிக்கிறியா, அதை நான் ஏத்துப்பேன். அவ்வளவுதான். தட் இஸ் என்னோட இயற்கை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கிளியரா சொல்லிட்டாரு. நல்ல படத்தை பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அதை கிளியரா எடுத்துட்டு போய் சொசைட்டிக்கு சேர்க்கணும். காதலுக்காக அவங்க சரீரத்தை தான் மாத்துறாங்க, மனசை மாத்துறாங்க. புரியுதுங்களா? நாங்க உணர்வுல நாங்க திருநங்கை திருநம்பி. இப்ப ஒருத்தவங்க பேசினாங்க, இவங்க உணர்வுல திருநம்பி, நாங்க உணர்வுல திருநங்கை. காதலுக்காக இப்ப இவங்களை மாத்த சொன்னீங்கன்னா மாற மாட்டாங்க. காதலுக்காக காதல் பலவிதம் மாறிடுது. ஒருத்தருக்கு 4 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஒரு பெண்ணுக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதுதான் காதல் இப்ப இருக்கிற கட்டாயத்துல. அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் இப்போ அந்த சர்ஜரி எல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போக முடியாது. சர்ஜரின்றது மறுவாழ்வு. அவங்க கிளியரா சொல்றாங்க, நீங்க செய்ய போறிய சர்ஜரி ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரிமா, இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. அப்பயும் அவங்களுக்கு அந்த சர்ஜரி பெருசா தெரியல, அவங்களோட காதல் தான் பெருசா தெரிஞ்சு. இன்னைக்கு காலகட்டத்துல காதலுக்காக உயிரை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். நிறைய மூவில பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. எதுக்கு சூசைட் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏத்துக்கல, அதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இறக்குறாங்க. உண்மையில அவங்க இறக்குறாங்க, ஆனா காதலுக்காக மறுபிறவி எடுக்கிறாங்க. அந்த பிறவியும் தப்புன்னு சொல்லி கிளியரா சட்டம் சொல்லிடுது. அதை அவங்க உணர்ந்துட்டு திருப்பி அவங்க மறு வாழ்க்கையை வளர்ந்துடுறாங்க. ஆனா அதுலயும் அவங்க பண்ண அந்த சிறிய தவறுனால அவங்களோட ஜென்ரேஷன், அவங்களுடைய குழந்தை தவறா பிறந்துடுச்சு. அதையும் அவரு கிளியரா சொசைட்டில சொல்லிட்டாரு. சோ செய்யக்கூடிய தவறு கிளியரா செய்யும். இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதுல கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. அதுதான் சார் சொல்ல வர்றாரு. அவங்க எதை பார்த்து அவங்களோட உணர்வை மாத்தணும்னு விரும்புறாங்க? யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு கப்புள்ஸ் பேசியிருப்பாங்க. அந்த கப்புள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அது எங்களை கேட்டீங்கன்னா தான் எங்களுக்கு தான் தெரியும். இப்ப என்ன வந்து ஒரு ஆணை போய் திருநங்கையா மாறணும்னு நான் மாத்த விடவே மாட்டேன். ஆனா அவன் உண்மையிலேயே அவன் ஒரு திருநங்கைன்னா அவன் மாறுறதுக்கு நான் என் உயிரியே கொடுப்பேன். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல உண்மை இருக்கணும், இயற்கையா இருக்கணும். இயற்கைக்கு புறம்பா நம்ம எது செஞ்சாலுமே அது லைஃப்ல வராது. அதுதான் மூவில படத்துல கிளியரா சொல்லிட்டாரு. அவங்க திருநம்பி திருநங்கையா மாறினாலும் கடைசியில அவங்க மூவில எப்படி காட்டுறாங்க, ஒரு அப்பா அம்மாவா தான் காட்டுறாங்க. அந்த ஆண் குழந்தை பெத்துக்கிற மாதிரி காட்டல, அந்த திருநம்பி தான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி காட்டினாங்க. சோ அவள ஒரு தாய், அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? அந்த ஹீரோ தான். அப்போ படம் கிளியரா வந்திருக்கு. நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு. புரியுதுங்களா? இல்ல நாங்க எதிர்க்கவே முடியாது இந்த படத்தை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்ல
LGBTQI நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சட்டம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஒருத்தவங்க உணர்வு பூர்வமா அவங்க ஜெண்டர் இதுதான் சொல்லிட்டா சட்டம் அதுதான் சொல்லிடுச்சு. அது எது